மாய் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த கும்பலை ஆபரேஷன் விடியல் நடவடிக்கையின் கீழ் அரியங்குப்பம் போலீசார் அதிரடியாக சுற்றி வளைத்து 3 நபர்களை கைது செய்தனர். மேலும் ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் ஒரு சிறாரும் சிக்கியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாலுடன் சாக்லேட் மால்ட் ஹெல்த் மிக்ஸ் கலந்து வழங்கும் புதிய நடைமுறை விரைவில் துவங்கப்பட உள்ளது. ஏம்பலம் தொகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 38 பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதி ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் வழங்கினார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 3வது சீசனில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி தொடர்ந்து 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 3வது சீசனில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி தொடர்ந்து 2வது வெற்றியை பதிவு செய்தது. ரூபி ஒயிட்டவுன் லெஜண்ட்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன்கள் குவித்தது. கேப்டன் ஆமன் கான் 60 ரன்கள் விளாசினார். 199 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய ரூபி ஒயிட்டவுன் லெஜண்ட்ஸ் அணி 19.1 ஓவர்களில் 175 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 23 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. சிறப்பாக விளையாடிய அமன் கான் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றார். மற்றொரு லீக் ஆட்டத்தில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரின் முதல் வெற்றியை பதிவு செய்தது. 82 ரன்கள் எடுத்த ரித்திக் சர்மா ஆட்ட நாயகன் விருதை வென்றார். வில்லியனூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி, மாணவர்களுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து பயிற்சி. ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ, ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை இணைந்து சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை வில்லியனூர் மாடவீதி வழியில் நடத்தினர். பேரணியானது புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் ஜே.சி. சந்திரகுமரன், ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் சரவணன், போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் மற்றும் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர் முகிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஜேசிஐ முன்னாள் தலைவர்கள் சுந்தர வடிவேலு, வெங்கடேசன், அரும்பார்த்தபுரம் ரத்தின விநாயகம், ரங்கநாதன், ஆச்சாரியா சரவணன், ஒருங்கிணைப்பாளர்கள் ராமன், வெங்கடேசன், சமூக ஆர்வலர் வில்லியனூர் கலியமுருகன், குழுக்காயம் நண்பர்கள் வட்டத்தைச் சேர்ந்த பரசுராமன், வில்லியனூர் ரஜினி ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த ரஜினி முருகன், லயம் அன்பு, ஜெகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர் விஜய் ஆனந்த், அசோக் குமார் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளானோர் பங்கேற்று விழிப்புணர்வு பேரணியை சிறப்பித்தனர். இதனையடுத்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன் மற்றும் சந்திரகுமார் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு, போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கும் அவசியம் மற்றும் விபத்துகளை தவிர்ப்பது தொடர்பாக விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு நடத்தி மாணவர்களுடன் கலந்துரையாடினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ உறுப்பினர்கள் மற்றும் ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர். ஏம்பலம் தொகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 38 பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதி ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் வழங்கினார். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் சட்டமன்ற அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் வீடு கட்டும் திட்டத்திற்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு 38 பயனாளிகளுக்கு தலா 2.75 லட்சம் ரூபாய்க்கான முதல் தவணை நிதி பெறுவதற்கான ஆணையை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். இதனையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் புதிய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிலுவையில் உள்ள திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களை அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் விரிவுபடுத்துதல், சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி வழங்குதல், புதிய தொழில் துவங்குவதற்கான திட்டங்கள் உட்பட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் விரிவாக ஆலோசனை நடத்தினர். இந்நிகழ்வில் ஆதிதிராவிடர் நலத்துறை ஆய்வாளர் ராஜா, அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி சமுத்ரி மற்றும் செயலாக்க அதிகாரி சவுந்தரராஜன், உதவி பொறியாளர் ராமன், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கு பெற்றனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரியபேட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் திறந்து வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றதில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்தார். பின்னர் அங்கன்வாடி பணியாளர்களுடன் கலந்துரையாடிய அவர், மைய கட்டிடத்தை முறையாக பராமரித்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தரமான சேவைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்.
இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் பயன்பாட்டிற்கு வந்ததற்கு மகிழ்ச்சியை தெரிவித்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் சிபிஆர் பயிற்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நிகழ்வினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் திடீர் ஆலோசனை. பருவமழை நெருங்கும் நிலையில் காமராஜர் நகர் தொகுதியில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளர் லூயிஸ் பிரகாசம் உட்பட அதிகாரிகளுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் திடீர் ஆலோசனை நடத்தினார். அப்போது பொதுமக்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதியில் தனது சொந்த செலவில் வாய்க்கால்களை தூர்வார லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி நடவடிக்கை மேற்கொண்டார். சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறும் சாரம் எஸ்.ஆர். சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப்பள்ளியின் பின்புறம் சிசிடிவி கேமரா அமைக்க காவல்துறையுடன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கை. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் அமைந்துள்ளது எஸ்.ஆர். சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப்பள்ளி. இப்பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பள்ளிக்கு பின்புறம் உள்ள இடத்தில் சமூக விரோதிகள் அட்டகாசம் இருப்பதை கண்டறிந்து அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா அமைக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இதற்கான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு சுமார் 1 லட்சம் கட்டுமான நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காமராஜர் நகர் தொகுதி பயனாளிகளுக்கு முதல் தவணையாக சுமார் 1 லட்சம் கட்டுமான நிதி உதவியை காமராஜர் நகர் தொகுதி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், கட்சி சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாலுடன் சாக்லேட் மால்ட் ஹெல்த் மிக்ஸ் கலந்து வழங்கும் புதிய நடைமுறை விரைவில் துவங்கப்பட உள்ளது. புதுவை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ராஜீவ்காந்தி காலை சிற்றுண்டி திட்டத்தின் மூலமாக எல்கேஜி முதல் +2 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 100 மில்லி லிட்டர் சூடான பால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாலுடன் சாக்லேட் மால்ட் ஹெல்த் மிக்ஸ் கலந்து இனி மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரி அரசு மற்றும் சத்யசாய் அன்னபூரணா அறக்கட்டளை இடையே கையெழுத்தானது. இதற்கான நிகழ்ச்சி தலைமை செயலகத்தில் உள்ள கல்வித்துறை செயலர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசின் கல்வித்துறை செயலர் கிருஷ்ணன் மோகன் உப்பு மற்றும் சத்யசாய் அன்னபூரணா அறக்கட்டளை அறங்காவலர் சந்தோஷ் அல்லத் உள்ளிட்டோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இதன் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த கும்பலை ஆபரேஷன் விடியல் நடவடிக்கையின் கீழ் அரியாங்குப்பம் போலீசார் அதிரடியாக சுற்றி வளைத்து 3 நபர்களை கைது செய்தனர். மேலும் ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் ஒரு சிறாரும் சிக்கியுள்ளார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனையை ஒழிக்கும் வகையில் மூத்த காவல் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் தொடர் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று காலை மணவெளி பழைய சாராயக்கடை அருகே உள்ள புதர்களில் சிலர் சந்தேகத்திற்கிடமாக நடமாடி அப்பகுதிக்கு வந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்து கொண்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் அங்கு விரைந்தனர்.
போலீசாரை கண்டதும் ஒருவர் தப்பியோட மற்றவர்களை சுற்றி வளைத்து போலீசார் பிடித்த நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த 15 சிறு பொட்டலங்களில் சுமார் 60 கிராம் காய்ந்த கஞ்சா பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 6000 என கூறப்படுகிறது. மேலும் 3 செல்போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர் விசாரணையில் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ஒருவரிடம் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஒரு பொட்டலம் ரூபாய் 500க்கு விற்பனை செய்து வந்தது அம்பலமானதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான சதீஷ், 18 வயதான அருள்ராஜ், 18 வயதான முகிலன் என்கிற முகி ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் தப்பியோடிய வசந்த் என்பவரை வலைவீசி தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வழக்கில் தொடர்புடைய சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் தொடர் மின் இணைப்பு துண்டிப்பு. பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு தொலைபேசி வாயிலாக தகவல். உடனடியாக நேரடியாக சென்று மின்துறை அதிகாரிகளிடம் கலந்துரையாடி தீர்வு மேற்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் நேற்று மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனை கண்டித்து ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்தனர். உடனடியாக நேரடியாக சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நேரம் காலம் பார்க்காமல் மக்களுக்கு பணிபுரிய விரைந்து வந்து மின்துறை அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடி உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதற்கு தீர்வு மேற்கொண்டார். இதனை கண்ட பொதுமக்கள் வெகுவாக சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டினர். அரியூர்பேட் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 41ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரியூர்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் 41ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. கோவிலின் மகா கும்பாபிஷேகம் கடந்த மாதம் சிறப்பாக நடைபெற்றதை அடுத்து கடந்த 41 நாட்களாக தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டு வந்தது. அதன் நிறைவாக 41ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தனபூஜை, சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு உபயதாரர்களான இளங்கோவன், செந்தில்குமார், ருத்ரகுமார், சண்முகம், அருணாச்சலம், ஆதிசேஷன் உள்ளிட்டோர் தலைமை தாங்கி விழாவில் பங்கேற்ற பக்தர்களை வரவேற்றனர். மேலும் அறங்காவலர் குழுவினர், விழா குழு உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள், அரியூர் பஞ்சாயத்தார்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவின் நிறைவாக மண்டல அபிஷேகத்தில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அருண்சுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதி சார்ந்த முதியவர்களுக்கு இலவச காலணி மற்றும் போர்வைகளை தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதி தில்லை நகரில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் உதவித்தொகை பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து தகுதியான பயனாளிகளையும் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் கோவில்கள் அருகே செயல்படும் அசைவ உணவகங்களை அகற்றிடக் கோரி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. காரைக்காலில் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் கோவில், ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி கோவில், ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவில் மற்றும் ராமலிங்க சுவாமிகள் மடம் அருகே அனுமதியின்றி அசைவ உணவகங்கள் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டு அதை உடனடியாக அகற்றிடக் கோரி விஸ்வ இந்து பரிஷத் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டது. கடந்த 6 மாதங்களாக இந்த விவகாரத்தில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்த அமைப்பினர், சம்பந்தப்பட்ட உணவகம் நகராட்சி வர்த்தக உரிமம் மற்றும் உணவு பாதுகாப்பு வாரியத்தின் அனுமதி பெறாமல் செயல்படுவதாகவும் அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அசைவ உணவகம் அப்புறப்படுத்தப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த கும்பலை ஆபரேஷன் விடியல் நடவடிக்கையின் கீழ் அரியாங்குப்பம் போலீசார் அதிரடியாக சுற்றி வளைத்து
3 நபர்களை கைது செய்தனர். மேலும் ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் ஒரு சிறாரும் சிக்கியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாலுடன் சாக்லேட் மால்ட் ஹெல்த் மிக்ஸ் கலந்து வழங்கும் புதிய நடைமுறை விரைவில் துவங்கப்பட உள்ளது. ஏம்பலம் தொகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 38 பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதி ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் வழங்கினார். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.